ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீனில் இது வரைக்கும் துவரம் செஞ்சு சாப்பிட்லன்னா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கனவா மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்க நேற்று வீடியோவில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி துவரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க கனவா மீனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் மட்டன் வேக வைக்கும் போது அதுல இருந்தே தண்ணி விடும், அதே மாதிரி தான் கனவா மீன்ல இருந்தும் தண்ணி வரும். அதுலயே சூப்பரா வெந்து வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் தான் மீன் வெந்து வந்துடும். மீன் வெந்ததும் தேங்காய் கூடவே ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வேக வச்ச மீனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கனவா துவரம் ரெடி ஆயிரும். கனவா மீன் வாங்குனீங்கன்னா ஒரு முறை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.